பெண்களுக்கு நடந்திருக்கிற கொடூரத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு யாருடைய அனுமதியும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த கொடூரங்கள் நடந்திருக்கின்றன, அடக்குமுறைகள் தெரிந்திருக்கின்றன. அதை பற்றி நாம் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்கள் என்கிற என்னுடைய ஒரு பதில் அதில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் இன்னும் அப்படியே தான் இருந்திருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்குமா என்றால் தெரியவில்லை. ஆனால் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்படி கேட்பதற்கு, கேள்விகள் கேட்பதற்கு, இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, ஒருவரோடு ஒருவர் தோளோடு தோள் சேர்ந்து நடப்பதற்கும், நமக்கு நம்மளுடைய உணர்வுகளை, நம் மனிதத்தினுடைய முடுக்குகளில் இருக்கிற நமது இரக்கத்தை எது தட்டி எழுப்புகிறது என்றால் புத்தகங்கள் மூலமாக வருகின்ற கதைகளும், அதன் மூலமாக நமக்கு ஏற்படுகிற அந்த ஒரு ரசாயன மாற்றமும் தான். இதை எந்திர கதியாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு அவார்டு கிடைச்சதுன்னா, ஒரு மேடை ஏறி நாம அந்த அவார்டு வாங்கும் போது, இந்த அவார்டு நான் வாங்குறதுக்கு எங்க அம்மா இல்லையே, எங்க அப்பா இல்லையே அப்படின்னு நாம எல்லாருமே வருத்தப்படுவோம். ஏன்னா அந்த அப்பா அம்மா இருந்திருந்தால், பாத்தீங்களா நீங்க வளர்த்த இந்த குழந்தை இங்க வந்து இந்த ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறது என்ற அதுதான் உணர்வு. அந்த உணர்வை மீறினது எந்த வாழ்க்கையும் இல்லை என்பதுதான். இதில் சில கதைகள், நான் வாசித்திருக்கிற சில கதைகளை பற்றி நான் இங்கே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய அருமை தோழி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு, அவங்க ரொம்ப கம்மியாதான் சிறுகதை தொகுப்பு சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்க எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல வந்து ஒரு முதல் கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதையில் அவர்கள் தன்னுடைய ஊருக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அப்பாவோடு பணியாற்றி வந்த கண்ணா அண்ணன் என்பவரை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த கண்ணா அண்ணன் எப்படி இவரோடு, சுமதி அக்கா நீங்க எழுதின கவிதை அப்படின்னு அவங்க வாசித்து காண்பித்த கவிதையை சுமதி அக்கா எழுதிய கவிதை என்று அவர் எப்பொழுதும் மனதில் அதையே தான் போட்டுக் கொண்டிருந்தார், அதையே பேசிக் கொண்டிருந்தார் என்பதை பேசிவிட்டு அன்று அவருக்கு ஒரு போன் வருகிறது, அந்த கண்ணா அண்ணன் இறந்து போய்விட்டார் என்று. அந்த கண்ணா அண்ணனை பற்றிய நினைவுகளோடு அவங்க ஊருக்கு திரும்பி வரும்போது, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கண்ணா அண்ணன் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது நான் அண்ணனை கேட்டேன், என்ன இந்த அப்பா போயிட்டாரு, ஆட்டுக்குட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருமத்தை நீங்க ஏன் பிடிச்சுக்கணும்னா, அப்பாவோட சேர்ந்து ஆட்டுக்குட்டியையும் ஒன்னா போட்டுறாதீங்கம்மா அப்படின்னு அந்த ஒரு போதையிலையுமே அவர் கடிந்து கொண்டார் என்று அந்த கண்ணா அண்ணனை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்து அவர்களுடைய வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கும் பொழுது, அந்த கண்ணா அண்ணனுடைய நாய்க்குட்டி மணி வருகிறது அருகே. கண்ணா அண்ணன் வந்து கிட்ட ஒரு மஞ்சப்பை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருப்பாருமா, இது வந்தா அப்புறம் சுமதி அக்காவுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, சுமதி அக்கா அப்படின்றவங்க வந்து அந்த வாஞ்சையாக மரியாதைக்காக கூப்பிடுவது தவிர சுமதியை விட அவங்க பெரியவர் தான். அதை பற்றி அவர் ரொம்ப நல்ல அதுல வந்து எழுதியிருப்பாங்க. இது அப்புறம் என்பது என்னன்னா, என்னுடைய நேரத்திற்கு அப்புறம், என்னுடைய சாவுக்கு அப்புறம் அப்படின்றது நினைச்சுக்கிட்டே அந்த மஞ்ச பையை எடுக்கும் போது அந்த மணி வந்து அதை மோந்து பார்த்துட்டு அவரை சுத்தியே வந்து கொண்டிருந்தது. அங்கே உட்கார்ந்த பொழுது பெரும் மரம், அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரும் மரம், அந்த மரத்தை தண்ணி ஊற்றி வளர்த்தவர் அந்த கண்ணா அண்ணா. அப்பொழுது அவர் எழுதாத அந்த கவிதையை வாசித்து விட்டு அதற்கு கீழே சுமதி அக்கா என்று எழுதியதையும் வாசித்து விட்டு அவர் ஒரு விஷயத்தை பக்கத்திலே இருக்கும் அந்த பாண்டியம்மாள் என்பவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னவென்றால், இந்த இரண்டும், இந்த பெருமரமும் இந்த மணியையும் கண்ணு மாதிரி பார்த்துக்குச்சே அப்படின்னு சொன்னதும் பாண்டியம்மா சொல்லுச்சா, ரெண்டுக்கும் படிக்க தெரியாதுமா அப்படின்னு. அந்த கதையினுடைய பெயர் காற்றுக்கு படிக்க தெரியாது என்பது. படிக்க தெரியாத எத்தனையோ மனிதர்கள் நமக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லி விட்டுட்டு போறாங்க.
படிக்க தெரிஞ்சால் மட்டுமே கிடையாது, நம்மளுடைய அனுபவத்தின் ஆழத்தையும் மகத்துவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்களை பற்றி இந்த கதையின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி கதைகள் மூலமாக படிக்க தெரியாத பெருமரத்தையும் படிக்க தெரியாத அந்த மணியையும் காற்றையும் ஸ்பரிசித்து விட்டு போன கண்ணா அண்ணனை பத்தி எழுதினாத்தானே நமக்கு தெரியும். இதே மாதிரி ஆதனின் பொம்மை என்கிற எங்களுடைய தோழர் உதயசங்கர் அவர்களுடைய புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம் என்று நான் கருதுகிறேன். இது சிறார்களுக்கான நாவல். இதற்காக அவர் சாகித்ய அகாடமி விருது, பால புரஸ்கார் விருது பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த புத்தகத்தை நாம வாசிக்க ஆரம்பித்தோமே என்றால் அதை முடிக்கிற வரைக்கும் நம்மால் அதை கீழே வைக்க முடியாது. அப்படியான ஒரு குதூகலத்தோட ஒரு சுவாரஸ்யமாய் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். சிறார்களுக்காக எழுதுகிறேன் என்று ரொம்ப எளிமையாக ரொம்ப மேலோட்டமாக எழுதப்பட்ட கதை கிடையாது. இதை எதற்காக நீங்கள் எழுதினீர்கள் என்று உதயசங்கர் தோழரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நமது நாட்டை பற்றி, தென் தமிழகத்தை பற்றி சரித்திர ஹிஸ்டோரியன்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் தேடி பார்த்த போது அவ்வளவாக கிடையாது. அப்பொழுதுதான் கீழடி அந்த ஆய்வு நடக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் ஆர் பாலகிருஷ்ணன் தோழர் இந்த அவருடைய புக்க எழுத ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் வாசித்த பொழுது நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கான ஃபியூச்சரை நல்லதாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று அம்பேத்கருடைய அந்த வாசகத்தை நான் உணர்ந்தது அப்பொழுதுதான். நம்ம வரலாற்றை பற்றி நமது குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தில், ஒரு உற்சாகத்தில் இந்த ஆதனின் பொம்மை நான் எழுதினேன் என்று. அந்த ஆதனின் பொம்மையில் ஒரு மேஜிக்கல் ரியலிசம் போல காலங்களை தாவுகின்ற ஒரு உத்தியை அதில் அவர் கையாண்டிருப்பார். இந்த காலகட்டத்தில் இரு குழந்தைகள் தங்களுடைய தாத்தாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அவர்களுக்கு செல்போன் இருக்கிறது, படிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கிரிக்கெட் தான் ஒரே விளையாட்டு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கீழடி ஆய்வகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, அதை போகும் பொழுது அந்த கீழடிக்கே அந்த காலத்திற்கே சுழன்று போகிற மாதிரியான ஒரு சூழலையும் ஒரு காட்சி அமைப்பையும், அங்கிருந்து சிந்து சமவெளிக்கு போனது மாதிரியும், அங்கே என்னென்ன விளையாட்டுகள் என்னெல்லாம் அவங்க உபயோகித்தார்கள் என்பதை பற்றியும் பேசியவாறே அன்றைய காலகட்டத்தில் பெண் கல்வி எப்படி இருந்தது என்பதை பற்றி நம்ம சங்க இலக்கியங்களில் இருந்திருக்கின்ற பெண் கவிஞர்களை பற்றி பேசுகிற பொழுது, இப்போ பெண் கவிஞர்கள் அந்த காலகட்டத்திலே 3000 வருஷங்களுக்கு முன்பே அந்த அளவுக்கு எழுத வேண்டும் என்றால் மொழி எப்பொழுது தோன்றி இருக்க வேண்டும், மொழியின் பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும், இப்படி ஒரு மேன்மையான மொழியை கையாள்வதற்கான ஒரு தலைமுறையை அவர்கள் உருவாக்குவதற்கு எத்தனை தலைமுறைகள் எடுத்திருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாம் ஆராய வேண்டியிருக்கு. அதன் பிறகுதானே ராஜஸ்தான் இதை விட ரொம்ப பழமையானதா அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படியான பெண் கல்வி இருந்திருக்கிற நம்மளுடைய இந்த மண்ணுல நடுவுல என்ன ஆச்சு, பெண்ணுக்கு கல்வி இல்லாமல் போனது யார் செய்தார்கள் என்பதை பற்றி நாம கேள்வி கேட்க வேண்டாமா? அடுப்பாங்கடையில மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படின்றதையும், உனக்கு சொத்துல எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொன்னதும் யார் செய்தார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமமாக இருந்த பூர்வ குடி 4 குடிகள் மட்டும்தான் என்று அதில் எழுதி இருக்கிறது. அதன் பிறகு இத்தனை ஜாதிகள் எங்கே வந்திருக்கின்றன, இப்படி எப்படி பிளவு செய்யப்பட்டிருக்கின்றது நமது சமூகம் என்பதை பற்றி நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஆதனின் பொம்மை எழுதியிருக்கிறேன் என்று உதயசங்கர் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இதை நாம் மட்டும் படித்தால் பத்தாது, இதை நமது இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு முயற்சி ஆதனின் பொம்மை. இது எல்லாருடைய வீடுகளிலும்
குழந்தைகளுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு புக். அதுல எத்தனையோ வகைகளான மண்களை பற்றி பேசியிருக்கிறார், மண்ணை பற்றி பேசியிருக்கிறார். அதில் உபயோகித்த பொருட்களினுடைய விவரங்கள் இருக்கின்றன. குழந்தைகளை நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம் அப்படின்றது அவருடைய அந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா இத படிச்ச குழந்தைகள் நிறைய பேரு அதையெல்லாம் திருப்பி பேசினாங்க. அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்த குழந்தைகள் அனைவருமே இதற்கு என்ன பொருள் என்று தேடி செல்வார்கள் அல்லவா. அங்கே இல்ல நம்மளுடைய மொழியை காப்பாற்றுகிற ஒரு உத்தி இருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று இந்த ஆதலின் பொம்மை மூலமாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வாசித்து வியந்த ஒரு புத்தகம் இந்த ஆண்டுல கோசலை என்கிற தமிழ் பிரபா அவர்கள் எழுதிய புத்தகம். இந்த நார்த் சென்னையில இருக்கிற எப்பவுமே அவருடைய களம் அதுதான், அவருக்கு தெரிந்த வாழ்க்கை பத்தி தான். இப்ப என்ன நீங்க கேட்டீங்கன்னா நான் சினிமாவை பத்தி மட்டும்தான் எழுதுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கிரைப் வாட்டர் மாதிரி நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு சினிமாவை தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்ப அவர் அவருடைய களத்தை, அந்த களத்தில் தன்னுடைய ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து எடுத்துக்கொண்ட ஒரு கதாபாத்திரம் ஒரு மாற்றுத்திறனாளி. சரி, அது கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு பெண் மாற்றுத்திறனாளி என்பது எப்படி தமிழ் பிரபா அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பது இன்றும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெண் மாற்றுத்திறனாளிக்கு வயதுக்கு வரும்பொழுது நிகழ்கின்ற அத்தனை விதமான அந்த சேஞ்சஸ், உணர்ச்சி கொப்பளிப்புகள் அனைத்தையும் அவர் அப்படி அதுல சித்தரிச்சிருக்காரு. அவர்களுக்கு நடக்கிற அந்த அவமானங்கள், அந்த அவமானங்களிலிருந்து மீண்டெழுந்து வருகின்ற ஒரு தன்னம்பிக்கை, சிறு வயதிலிருந்தே தனக்கு ஏதோ ஒன்று இல்லை என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கின்ற இந்த சமூகத்தை அந்த கோசலை என்கிற பெண்மணி எப்படி பார்த்திருக்கிறார். நாம நிறைய பேரனுடைய ஒரு சைக்காலஜியை இதுல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குறைபாடோடு இருக்கிறவங்க இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு விரும்புறாங்க. ஏன்னா குறைபாடுகளினால ரொம்ப குத்தப்பட்டு ரொம்ப வீழ்ந்து எழுந்தவர்களுக்கு தான் மற்றவர்களுடைய அந்த அடக்குமுறையின் வழி தெரிந்து கொண்டிருக்க முடியும் என்று அவங்க தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார் என்பதை பற்றி எழுதியிருக்கிறார். கோசலை மிக முக்கியமான ஒரு புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு பெண்ணுக்கு, அதுவும் ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும் என்பதை பற்றியும் நாம உடைந்து போக தேவையில்லை. எல்லாம் நம்மை சுற்றி நடக்கிற பொழுதும் கூட நாம இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று தரலாம், தர வேண்டும் என்பதை பற்றி சொல்லி இருக்கிற புத்தகம் கோசலை. ஒரு கவிதைகள் நிறைய வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய கவிஞர்கள், என்னுடைய மதிப்பிற்குரிய நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சம்யுக்தா மாயா என்கிற அவர்களுடைய கவிதை டல் ஹவுஸில் ஆரஞ்சு இரவு அப்படின்ற அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தான் அப்படின்றது கேட்ட போது, படிச்ச போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுடைய சொற்கள் அனைத்துமே நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற அதே சொற்கள். ஆனால் அவர்கள் சொல்கிற விஷயங்கள், அதில் பேசுகின்றவை அனைத்துமே மிக உன்னதமான. அவர்களுடைய முன்னுரையை ஒரு நாள் நான் வாசித்தேன். அந்த நாள் முழுக்க எனக்கு மிக உற்சாகம் அளித்த ஒரு முன்னுரையாக அவருடைய முன்னுரை இருந்தது. அந்த முன்னுரையில் அவங்க எழுதியிருக்காங்க, இன்றைய நாள் எனக்கானது, இன்றைய நாள் என்னுடைய மொழிக்கானது. இன்று நான் எழுதுகிறேன், நான் எழுதுகின்ற போது என்னுடைய தனிமை என்னிடம் வர மறுக்கிறது அல்லது பயப்படுகிறது என்பதை பற்றி. மிக முக்கியமாக ஒரு புத்தகம் எனக்கு அது செய்திருக்கின்றது. ஒரு தனிமையை என்னை விட்டு விரட்டி இருக்கின்றது. ஒரு தனிமை என்னிலிருந்து அகற்றி இருக்கின்றது. சொல்ல போனால் மனிதர்கள் அனைவருமே தனிமையானவர்கள் தான். எல்லோருக்குள்ளுமே ஒரு தனிமை உணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அப்படி நாம
தனியாக இல்லாமல் இருப்பதற்கு நமக்குள்ளே இருக்கும் ஒரு மன ஓட்டம், அந்த மன ஓட்டம் எப்படிப்பட்ட வண்ணங்களால் ஆனது என்பதை தீர்மானிக்கின்ற சில யுக்திகள் நம்ம கையில் இல்லாமல் போகலாம். ஆனால் அதில் அந்த ஒரு அழகான ஒரு வண்ணத்தை சேர்க்கக்கூடியது இவங்களுடைய சம்யுக்தா மாயாவினுடைய அந்த கவிதை நான் எடுத்துட்டு வரல, மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம உணர்ந்தத, பார்த்தத, படிச்சத, கேள்விப்பட்டத, உண்மையை ஆராய்ந்து தெரிந்து கொண்ட அடக்குமுறையை இனிமே நிகழாமல் பாதுகாப்பது நம்முடைய கையில் இருக்கு. இது நம்மளுடைய கடமையும் கூட. அதை பாதுகாப்பது என்பது எல்லோராலும் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதிவிட முடியுமோ, இல்ல கட்டுரை எழுதிவிட முடியுமோ, இல்ல எங்களை மாதிரி ஒரு ரோட்டுக்கு போராட முடியும் என்று சொல்வதற்கில்லை. அவரவர்களுடைய இடத்தில் இருந்தே கூட நாம் அநியாயங்கள் நடந்தால் அதை பார்த்து அப்படி பேசாமல் போகாமல் இருப்பது மட்டுமே தான் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு மிக அவசியமான ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். நீங்கள் பேஸ்புக்ல பதிவிடுறதோ இல்ல வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றதோ கிடையாது. நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள், அவை அனைத்திலும் நாம் செய்யக்கூடிய சில 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 மாற்றங்கள். அதுக்கு மிக முக்கியமாக நான் இந்த ஆண்டு, நான் போன ஆண்டு 23வது ஆண்டில் வெளியான விட்னஸ் என்கிற திரைப்படத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். விட்னஸ் என்கிற திரைப்படம் துப்புரவு தொழிலாளர்களுடைய மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கினுடைய அதனுடைய பாதிப்பை பதிவு செய்திருக்கின்ற இந்த திரைப்படம் எடுத்த பொழுதும் ரிலீஸ் ஆன பொழுதும் இன்றைக்கும் கூட இன்னும் மலர்கோழி மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு நேரடியாக நம்ம கையில இருக்கிறது ஒரு சிறிய சிறிய மாற்றங்கள் என்னவென்றால், நமது குடியிருப்பில் எப்படிப்பட்ட மோட்டார்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது. ஒரு புதிய ஒரு மோட்டார் வந்திருக்கிறது, நாம உள்ளே இறங்கி அதை கிளீன் செய்ய வேண்டாம், அந்த மோட்டரை பொருத்தி வச்சுட்டாலே போதும். அடைப்பு இருந்தது என்றால் அதை கிளீன் செய்யும். இதை நம்மளால புதிதாக கட்டிடங்கள் கட்டிடவர்கள் அல்லது இனிமே ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டால் அந்த செக்ரட்டரி இருக்காங்களே, பிரசிடென்ட் இருக்காங்களே, அவங்க சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு போகாம இதற்கு நாம என்ன செய்ய முடியும்? சோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நம்மாழ்வார் ஐயா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இங்க சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். அவரை நான் சந்திக்க போன போது, ஐயா நான் சென்னையில இருக்கேன், நாங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய இந்த பணிக்கு நாங்க உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, சென்னையில வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து போகிற கழிவுகளை நாம தரம் பிரித்து உரத்துக்காக காய்கறி கழிவுகளையும் பிளாஸ்டிக் தனியாகவும் போடுறதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்க. அவருடைய புத்தகங்களும் நாம இன்னைக்கு வாசிக்கலாம். இப்படி என்னை இன்று அழைத்து இந்த மாலை நேரத்தில் உங்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பளித்ததற்கு பாபாசிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அதை கண்டுகொள்ளாமல் பார்த்து கொண்டே செல்கின்றோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் வாசிப்பு திறன் குறைவாக இருக்கு என்பதற்கான அடையாளம் தான் அது. ஆக நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களையும் தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல், அதற்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றல் எப்பொழுது வரும் என்று சொன்னால் அது புத்தகங்கள் வாயிலாகத்தான் வரும். அப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலமாக புது பூமியை அமைப்போம் என்ற ஒரு அழகான உரையாடலை நம்மிடத்தில் தோழர் அவர்கள் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பப்பாசியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே ஈரோடு மகேஷ் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றது.
சோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்னொரு புத்தகத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக மிக்ஜாப்பி உண்மையில் நடந்தது என்ன என்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. முழுவதுமாக வாசிக்கவில்லை, ஆனால் அதனுடைய முன்னுரையிலும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் நான் வாசித்த பொழுது மிக 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 ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்கள் அதில் இருக்கின்றன. மிக்ஜாப்பியை பார்த்துதான் காமிச்சுதான் சிபிஎம்க்கு நிறைய நிறைய பதிவுகள் இருந்திருக்கின்றன. மிக்ஜாப்பி மசாக்கர் அப்படின்னும் எப்படி இப்படி ஜோதிபாசு பண்ணிட்டார் அப்படின்னும் இருந்திருக்கின்றது. ஆனால் அதை தீர ஆராய்ந்து அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அது பெங்காலியில ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது வெளிவந்த பிறகு அதனை கேள்விகள் கேட்டு இதுவரை யாரும் எழுதவில்லை என்பதே. அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்துமே உண்மையான தரவுகள், உண்மையான அன்றைய நாளேடுகளில் வந்த அன்றைய அரசின் அறிக்கைகளின் அடிப்படையில் வைத்து எழுதப்பட்டவை என்பதுதான். ஒரு இடத்திற்கு அகதிகளாக வரும் மக்களை இறங்கிய உடனே அடித்து உதைத்து திருப்பி அனுப்பி கொண்டிருந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இங்கே வர வேண்டாம், மேற்கு வங்கத்திற்கு வர வேண்டாம், ஆனால் நீங்கள் திரும்பி போகும் வரை, உங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போகும் வரை உங்களுக்கு அனைத்து வசதிகளையும், மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு பாலல் அல்லது மருத்துவ வசதியையும் நான் செய்து தருகிறேன் என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து அன்றைய ஜனதாதள அரசுடன் பேசி தண்டகாரண்யத்தில் இன்னும் விரைவாக அங்கே நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே நடத்தி முடித்தால் திரும்பி இந்த மக்கள் திரும்பி அங்கே போகக்கூடும். ஏனென்றால் இந்த அகதிகளாக வந்திருக்கின்றவர்கள் 1947 நடந்த அந்த பாக பிரிவினை போது வந்த அகதிகளை அங்கே கொண்டு சென்ற போது தண்டகாரண்யத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அதற்காக நாங்கள் வளர்ச்சி திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் கூட அந்த வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே சரியாக செயல்படாமல் இருந்த காரணத்தினால் அங்கிருந்து திருப்பி மேற்கு வங்கத்துக்கே திருப்பி வருவதற்காக நிறைய பேர் வந்து கொண்டே இருந்திருக்கார்கள். கிட்டத்தட்ட 1,00,000 ரெஃப்யூஜிஸ் அங்கே திரும்பி வந்து கொண்டே இருந்த பொழுது சில பேர் அங்கேயே வருவதற்கு முன்பேயே தடுத்து நிறுத்தி அங்கேயே போகும்படி சொன்னதற்கு அத்தனை தரவுகளும் சமர்ப்பித்து இங்கே வந்ததன் பிறகு முகாம்கள் அமைத்து அந்த முகாம்களில் இருந்து திரும்பி நீங்க செல்வது மட்டும்தான் சரியான வழியாக இருக்கும், இங்கே எங்களால் உங்களுக்கு இடம் தருவதற்காக இங்கே இடமும் இல்லை, மரிச்சாப்பில நீங்க வாழ்வதற்கான சூழலும் இல்லை என்பதை பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதை திரும்பி போனவர்கள் ஒரு சில பேர் மரிச்சாப்பியில தங்கிவிட்டார்கள் என்றும் அவர்களையும் திரும்பி அழைத்து போன போது அவர்களுடைய திரும்பி போனவர்களுடைய எண்ணிக்கையை ரெஜிஸ்டர் பண்ணாம விட்டதுதான் இத்தனை பேருடைய பெயர்கள் எண்ணிக்கை எல்லாம் மிஸ் ஆகி போனது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவை அனைத்துமே தெரிந்து கொண்டுதான் இப்படியான தாக்குதல்கள் எழுப்பப்படுகின்றனவா என்பதை பற்றி. ஏனென்றால் இந்த தாக்குதல்களை எழுப்பியவர்கள் யாருமே அதற்கான தரவுகள் கொடுக்கவில்லை. யாரோ அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டவர் போய் ஆய்வறிக்கையை தயார் செய்து வைத்தார் என்பதுதான். இப்பொழுது இந்த மிக்ஜாப்பி உண்மையில் நடந்தது என்ன என்கிற ஒரு புத்தகம் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கேதான் அதிகமாக மிக்ஜாப்பியை பேசி அதை பற்றி தாக்குதல்கள் அதிகமாக எழுப்பி இருக்கின்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கிற பொழுது இந்த தமிழில் வெளிவந்திருக்கின்ற இந்த நூல் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். நானும் முழுவதுமாக வாசித்துவிட்டு இதற்கான தாக்குதல்கள் இல்ல இதற்கு எதிர்மறையான நூல்கள் என்னவென்று வாசித்துவிட்டு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். அதன் பிறகுதான் நாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நான் கருதுகிறேன். அனைத்து தரவுகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
இது பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைத்ததினால்தான் முதலாவதாகவே நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் எல்லாம் பேசிட்டேன் நினைச்சிட்டு போய் உட்கார்ந்துட்டேன். நன்றி. தொடர் சுகாசினி சொல்லும்போது ரோகிணி சொல்லும்போது ஒரு டாக்டர் சீரீஸ் பற்றி சொன்னாங்க. வீரப்பன் டாக்டர் சீரீஸ். புத்தக சந்தையில் டாக்டர் சீரீஸ் பற்றி பேசக்கூடாது, புத்தகங்களை பற்றி தான் பேசணும். தெளிவாக ஒரு இதுக்குன்னு அவங்க ஒரு புத்தக வாசிப்பாடி. அப்போ போகிற போக்கில் அவங்க இந்த வீரப்பன் கூசு முனுசாமி வீரப்பன் ஒரு அந்த டாக்டர் சீரீஸ் இப்போ சமீபமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பற்றி அவங்க போகிற போக்கில் சொன்னாங்க. அதில் அவங்க தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, ரோகிணி இந்த சீமான்லாம் ஏன் உள்ளே வராங்க அப்படின்னு. நீங்கள் அவங்க முதல்ல பேசுனதை கேட்டிங்களான்னு கேட்டேன். ஏன்னா சித்திரவதைங்கிற ஒரு முகாம், அந்த முகாமில் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக போன போலீஸ்காரங்க அவர்கள் செய்த அட்டூழியத்தை நீங்கள் படம் பிடிச்சு காட்டுறது தான் அந்த சித்திரவதை. அந்த முகாம்னு ஒரு பேரை வச்சு, அது ஒர்க் ஷாப்னு அதுக்கு பேரை வச்சுட்டாங்க. முகாமை ஒர்க் ஷாப்னு பேரை வச்சு அதில் வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் கொண்டு போய் சித்திரவதை பண்ணுறதை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருப்பாங்க. சமீப காலத்தில் வீரப்பன் சம்பந்தமாக வந்த படங்கள், அந்த ஓடிடியில் வந்த சீரீஸ், இதெல்லாம் போலீஸ் தரப்புலேருந்து வந்தது. அதை அப்படியே நீங்கள் இல்லை இதான் நடந்தது அப்படின்னு வீரப்பன் வாயாலே சொல்கிற ஒரு சீரீஸ் தான் அந்த கூசு முனுசாமி வீரப்பன். ரொம்ப சமீப காலத்தில் அதிக அளவு பேசப்பட்ட ஒரு சீரீஸ். வந்தவுடனே தொடர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன்னா இவ்வளவு பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. நாமளும் எதிர்பார்க்கல. உண்மைக்கு ஒரு விலை இருக்குது. அந்த விலை தான் இப்போ அதில் நடித்த அந்த வீரப்பன் அந்த கேரக்டர் நடித்த மகேந்திரன் கூட இப்போது நான் உள்ளே பார்த்தேன், அவர் வந்திருந்தார். அதை பற்றி தான் இவங்க சொன்னாங்க. இப்போ நாமெல்லாம் எதிர்பார்க்குற தம்பி மகேஷ் வந்து விட்டார், ஈரோடு மகேஷ், பராக் 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 வந்து விட்டார். இடையில அதுக்காக தான் அந்த வீரப்பன் கூசு முனுசாமி வீரப்பன் பற்றி அவங்க சொன்னதுனால தான் நான் இடையில வந்தேன். தம்பி ஜலாலுதீன், இப்போ நீங்கள் எடுத்துருங்க தம்பி, நீங்கள் நேராக மேடைக்கே வந்துடலாம். சென்னை இங்க நம்முடைய இந்த வாகன நெரிசல் என்பது நம்முடைய நேரத்தை சரியாக அளவிட முடியாது. ஆகையால் வாகன அந்த நெரிசலின் காரணமாக அவர்கள் சற்று தாமதமாகிவிட்டது. இப்பொழுது நம்மிடையே நடிகரும் எழுத்தாளரும் நகைச்சுவை நடிகர் மற்றும் கல்வியாளர் என பல பன்முக ஆளுமைகளை கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக அசத்தப் போவது யாரு என்றால் அது ஈரோடு மகேஷ் என்று சொல்வார்கள். அப்படியாக நம்மிடத்தில் நல்ல அறிமுகம் பெற்ற ஈரோடு மகேஷ் அவர்கள் இங்கு வாழ்தல் இனிது என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்னால் எங்களது பப்பாசியினுடைய துணை இணைச் செயலாளர் சாதிக் அவர்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அனைவருக்கும் இனிமையான இதயம் நிறைந்த மாலை வணக்கங்கள். இந்த புத்தக திருவிழாவில்
இந்த சனி ஞாயிறு இல்லாம மற்ற நாட்கள்ல பேசுறது அப்படிங்கிறது புத்தகத்தை பதிப்பிட்டு வெளியிடுவதற்கு சமமானது. ஏன்னா அன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும், மக்கள் வந்து அதிகமா வரமாட்டாங்க. ஏன்னா சனி ஞாயிறு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அப்புறம் பொங்கல் லீவு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், பொங்கல் விடுமுறைக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க. இதுல மழை வேற இன்னைக்கு சேர்ந்துருச்சு. டிராபிக் நீங்க நீங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அப்படி சொன்னீங்க. வாகன நெரிசல்லாம் இல்ல, வேலை நெரிசலா போச்சு. நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். நான் பப்பாசி முருகன் சொன்னேன், அண்ணே 4ஆம் தேதி இல்லாம வேற ஏதாவது ஒரு நாள் போடுங்கன்னு. நீங்க 4ஆம் தேதி தான் வந்தாகணும் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இத்தனை அன்பான மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்ப உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். எனக்கா ரெக்வஸ்ட் தான், ஏன்னா மழை வரும் தொடர்ந்து. அப்படி பயமுறுத்தி இல்ல, அப்படி தொடர்ந்துதான் இப்ப நான் பேசிட்டு வைக்கிறேன். அதுக்காக நீங்க பயப்படாதீங்கண்ணே, அதெல்லாம் பயப்படலாம் கூடாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எத்தனை மேடைகள்ல பேசினாலும் புத்தகத்துல பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம எந்த இடத்துல படிச்சு வளர்ந்தோமோ, எதை படித்து வளர்ந்தோமோ, அந்த இடமே நம்மை கூப்பிட்டு கௌரவிப்பது மாதிரி ஒரு ஆக சிறந்த மகிழ்ச்சி ஒரு பேச்சாளர்கள் எதுவுமே இல்லை. அக்காவுடைய பேச்ச நான் முன்னாடியே வந்து கேட்கணும்னு நினைச்சேன், மன்னிக்கணுங்க, என்னால வர முடியல. 4 புத்தகம் பத்தி பேசினாங்களா, இப்ப அதுதான் சிக்கலே. நான் என் கூட யார் பேச போறாங்கன்னு கேட்டேன் இன்னைக்கு. ரோனி அக்கா அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், அக்கா அறிவா பேசும், ஏனே என்னோட சேர்ந்து போடுறீங்க, அக்காவோட சேர்ந்து என்ன போடுறீங்க அப்படின்னு. பாப்பா சரி நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. பேசி முடிச்சு சொல்லி நானே ஒத்துக்கிட்டு, நீங்க வேற மன்னிக்கணும். அதனால எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய மன்னிப்பு. தலைப்பு வந்து என்ன போடலாம் அப்படின்னு வாங்கினேன். ப்ளீஸ் வாங்கினப்பா, கல்யாண வீடு மாதிரி அடிச்சு எனக்கு வாங்க. எல்லாரையும் வரவேற்று உட்கார வச்சு, சாப்பாடு மட்டும் கிடையாது, மற்ற எல்லாம் அன்பும் உண்டு. 3 இளைஞர்கள், ஆகா வாங்கடா இந்தியாவின் வருங்கால தூண்களை. அவன் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுறான். என்ன நல்ல சில சமயம் இப்படி ஆகும், வேகம். நிறைய இடத்துல எனக்கு அப்படி நடந்திருக்கு. அது தனியா இருந்ததுன்ட்டு இந்த இடத்துல மேட்டை போட்டு வச்சிருக்காங்க, தாண்டி போயிட்டானா தம்பி பாட்டு. சில இடத்துல இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு இந்த செல்ஃபின்னு ஒண்ணு வந்தது கேமரால. உண்மையிலேயே சொல்றேன், அதை வந்து பயன்படுத்த தெரியலன்னா யாருக்கிட்டையும் செல்ஃபி எடுக்காதீங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நேரமா இப்படி வச்சுட்டு, என்ன சார் நாம 2 பேரும் தெரியல, கட்டடமா தெரியுதுன்னு. நான் சொன்னேன், செல்ஃபிக்குன்னு ஒரு கேமராக்கு ஒரு பட்டன் இருக்கு சார், அதை அமுத்துனாதான் நம்ம 2 முகம் தெரியும், இல்லைன்னா நீங்க அந்த பக்கம் மட்டும்தான் போட்டோ எடுக்க முடியும்னு. அவர் அப்ப கூட சளைக்கலன்னு, நாம வேணா அந்த பக்கம் நின்று எடுப்போமாங்கிறார். இப்ப இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட தான் டெக்னாலஜி இருக்கு. நம்ம சிரிக்கிறார். இப்ப ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ChatGPT 4 காலகட்டத்தில்